சிந்து பைரவி நியூ சிந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. சிவா என்னாச்சுப்பா, என்ன போலீஸ் எல்லாம் வராங்க, இந்த சினேகா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளான்றாங்க. இங்கே பாருங்க, நான் கரெக்டாக உண்மையாக தான் பேசிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அதுவும் நீங்கள் வளர்த்துன பையன் சிவாவை நம்ப மாட்டேங்கிறீங்க, அந்த சிந்துவை நம்புறீங்க. போய் போய் இந்த பட்டிக்காட்டை அப்படின்றாங்க. இங்கே பாரு சினேகா, நான் அப்பவே உனக்கு சொல்லி அனுப்பிச்சில்ல, மறுபடியும் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ண என்ன அர்த்தம் சொல்லுன்றாங்க. இங்கே பாருங்க, சிவா தப்பு பண்ணலான்றது அர்த்தம்ன்றாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் போலீஸுமே வந்திருக்காங்கன்றாங்க. உடனே என்ன விஷயம் மேடம்ன்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த வீட்டில் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது இங்கே இருக்காங்க சிந்து, அவங்க தான். நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி சிவா எந்த ஒரு தப்பு பண்ணல, அந்த மலை கோயிலை நீங்கள் விசாரித்தோம், விசாரணை பண்ணதில் அவங்க எல்லா உண்மையும் சொன்னாங்கன்ட்டு அங்கே சொன்ன எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து வீட்டில் சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்னபூரணி ஷாக் ஆகுறாங்க. இல்லை, என்னுடைய மருமக சிந்து அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான்றாங்க. நாங்கள் ஆதாரத்தோடு வந்திருக்கோம், அப்போ என்ன பண்ணுவீங்கன்றாங்க. இந்த இடத்துல சிந்துவுமே பயந்து போகிறாங்க. ஐயோ, என்ன ஆதாரம் கிடைச்சிச்சோ தெரியலையே, நம்ம வசமாக மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி சிந்து ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்காங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.